ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்துருக்கீங்களா? இந்தியாஸ் பிக்கஸ்ட் செல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஓலா சங்கல்ப் இப்போ நடத்திட்டு இருக்காங்க 2025. அதோட ஆரம்பம் வந்து இங்கே செல் ஃபேக்ட்ரியில் இங்கே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்தியாஸ் பிக்கஸ்ட் என்எம்சி செல் மேனுஃபேக்சரிங். ஈவிக்கே இப்போ இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரர் இவங்க தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 115 ஏக்கரில் வந்து இந்த ஃபேக்ட்ரி வந்து அமைஞ்சிருக்கு. டோட்டலாக பார்க்கும்போது ஒரு 500 ஏக்கரில் இவங்க வந்து ஓலா ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து நம்ம ஓலாவோட ஃபியூச்சர் ஃபேக்ட்ரிக்கு வந்திருந்தோம். அது வந்து ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் லைன். இப்போ ஸ்கூட்டர்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணுற இடம் வந்து அது. இது வந்து ஃபுல்லாக செல் மேனுஃபேக்சர் பண்ணுற இடம். ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஏன்னா இவங்களோட பேட்டன்டட் 4680 இந்த செல்லை வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டைம் இந்த 4680 வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்காங்க. இருக்குல்லையே ரொம்ப எஃபிஷியண்ட்டான பேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின நிறைய தகவல் வந்து இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே அமைஞ்சிட்டு இருக்குது. ஸோ நம்ம போய் பார்க்க போகிறோம் என்னென்ன தகவல், என்ன செல்லை பற்றி சொல்கிறாங்க, அது எப்பப்பா கைக்கு வரும், ஓலாவில் எப்போ ஃபிட் பண்ணுவாங்க, அதுமாதிரி ஏகப்பட்ட தகவல் வந்து உள்ளே அடங்கியிருக்கு. ஸோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இந்த தகவலை வந்து உங்களுக்கு சேர்க்க முடியும். நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஓலா செல் ஃபேக்ட்ரிக்கு போகலாமா? ஸோ இதுதான் கேட். உள்ளே நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும் போலக்கு, முடிச்சிடலாம். நம்ம முடிச்சுட்டு உள்ளே போய் நான் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து 3 லைன் நிற்குதா. இது வந்து ஓலா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பார்ட்னருக்கு தனியாக, கம்யூனிட்டி லைன் தனியாக இருக்குது. இது வந்து நம்ம புக் பண்ணி உள்ளே போகிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு. ஓகே, வி ஆர் இன் த என்ட்ரன்ஸ் ஆஃப் ஓலா கிகா ஃபேக்ட்ரி. ஏன் இதுக்கு கிகா ஃபேக்ட்ரின்னு பேர் வந்ததுன்னு தெரியுங்களா? இதோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 100 கிகா ஹெர்ட்ஸு ஃப்யூச்சரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ என்ன ஸ்கேலப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இப்போ 2023 ஆரம்பித்தாங்களா, இப்போ வந்து 5 கிகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் இவங்க ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்போ போயிட்டு இருக்குது. நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. இப்போ லாஸ்ட் நியூஸில் கூட சொன்னல, இந்த பாரத் செல்லில் கூட சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்குது. ஸோ இவங்களோட ஃபுல் ப்ரொடக்ஷன் வந்து 100 கிகா ஹெர்ட்ஸ். ஸோ அதனால தான் கிகா ஃபேக்ட்ரி அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கிகா ஃபேக்ட்ரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். யாருதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா. அது டெஸ்லாக்கு அடுத்து வந்து ஓலா கிகா ஃபேக்ட்ரி. இப்போ இந்தியாவில் ஓன் ப்ரொடக்ஷன் 4680. சரி, 4680 பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது. அதில் வந்து எப்படி அதை பண்ணுறாங்க, ஏன் அதுக்கு 4680 அப்படின்னு பேர் வந்தது, பெரிய செல்லு, அண்ட் அதோட நன்மைகள் என்ன அப்படின்லாம் இதில் நம்ம பார்ப்போம். அண்ட் உள்ள செல் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஓலா ஃபேக்ட்ரிக்குள்ளே போனோம். லைன் நிற்கிது. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்மால் என்கேஜ்மெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் சாப்பிட்லாம், என்ஜாய் பண்ணலாம். சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரி இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஓலா கிகா ஃபேக்ட்ரியோட என்ட்ரன்ஸில் இருக்கும். நம்ம இங்கே இப்போ போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. ஏன்னா சங்கல்ப் முடித்தவனே தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அட்வான்ஸ்டு செல்லு மேனுஃபேக்சர் பண்ணுற இடம் இதுதான். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ட். ஸோ இப்போ வர 2160 பேட்டரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகுது, ஃபயர் ஆகுது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் வந்து இந்த 4680 வந்து எராடிகேட் பண்ணுது. ஸோ இதோட தெர்மல் ரெசிஸ்டன்ட் ரொம்ப ஜாஸ்தி. எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்ல, பட் உங்களுக்கு லாங்கவிட்டி, அதாவது நீங்கள் அந்த செல் யூஸ் பண்ணிங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அந்த செல் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேரண்டி இருக்குது. ஸோ அது இவங்களுக்குமே நல்லது. ஏன்னா இவங்க 8 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைம் வரைக்கும் அந்த பேட்டரி வந்து லைஃப் லாங் இருக்கும் அப்படின்றது தான். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸ்டில் 4680லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து Gen 1 தான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுலேயே ஜென்ரேஷன் 1, ஜென்ரேஷன் 3 அதெல்லாம் இருக்குது. ஸ்டில் லிக்யூட் எலக்ட்ரோலைட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு அதை வந்து நம்ம வெட் எலக்ட்ரோலைட் அப்படின்லாம். ஸோ இதோட அட்வான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை எலக்ட்ரோலைட்டு இப்போ எல்ஜி வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் டெஸ்லாவே அதுக்கான ஆராய்ச்சியெல்லாம் போயிட்டுருக்கு. இவங்களும் வந்து ட்ரை கேத்தோட் போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. பட் இன்னும் வந்து டெவலப்மெண்ட் ஃபேஸில் தான் இருக்குது. பிஎல்ஐ ஸ்கீமுக்கு இவங்க எலிஜிபிளாக இருந்தாலும் இன்னும் இவங்களோட ப்ரொடக்ஷன் டெட்லைன் அப்படின்றது 2026 20 கிகாவாட்ஸ் ஆச்சும் இவங்க வந்து ப்ரொடக்ஷனில் லைனப்பில் கொண்டு வரணும். ஆனால் இது வரைக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. இவங்க வந்து 5 கிகாவாட்ஸ் 6 வரைக்கும் அதிகபட்சம் போகிறாங்க. 2026க்குள்ளே 20 கிகாவாட்ஸ் எட்டுவாங்களா இல்லையா அப்படின்றது காலம்தான் சொல்லும். அதில் பிஎல்ஐயில் வந்து கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி அவங்க மெட் பண்ணல அப்படின்னா இவங்க வந்து பெனால்ட்டிஸுக்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்கும். பட் ஸ்டில் ஓலா சைட்லேருந்து சொல்கிறேன்னா கன்சிடர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்வான்ஸ்டு செல் டெக்னாலஜி இவ்வளோ பெரிய
ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா 3000 கோடி ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓவரால் பார்த்தீங்கன்னா 18,000 கோடி வந்து இதோட ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் இருக்குது. ஸோ ஃபேஸ் பை ஃபேஸ் தான் போயிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு 5 GHz 6 GHz கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அது இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ இந்தியாவிலேயே தயாரித்த இந்த 4680 வந்துடுச்சு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் இது ஒரு பெரிய ஒரு சேஞ்சாக இருக்கும். ஏன்னா பேட்டரியோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம 2170க்கே நம்ம வந்து சைனீஸை தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுலேயே ரேர் மெட்டல் பிரச்சனை, இப்போ மற்ற கண்ட்ரியை நம்பி நம்ம ப்ரொடக்ஷன் லைனப் இருக்கிறதுனால தான் ஈவி வந்து இப்போ ஸ்ட்ரகிளிங் ஃபேஸில் இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக நம்ம இந்தியாவிலேயே தயாரிச்சிட்டா ஓகே. இது வந்து நான் ஓவரால் ஈவி இண்டஸ்ட்ரிக்கே சொல்லலாம். ஏன்னா இந்த 4680 அப்படின்றது வெறும் ஓலாவில் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை, இவங்க வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. மற்ற இப்போ டாட்டா வாங்கலாம், இல்லை மற்ற மஹேந்திரா வாங்கலாம். இப்போ BYD செல்லை நம்ம ரிலே பண்ணுற மாதிரி 4680 நம்ம பண்ணோம்னா நமக்கு காஸ்ட்டு கம்மியாகும். ஸோ அட்லீஸ்ட் உள்நாட்டிலேயே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால நமக்கு வந்து பேட்ரி காஸ்ட் கம்மியாகும். ஸோ ஃபைனலி நமக்கு என்ன ஆகும், ஈவியோட ப்ரைஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்கச்சக்கமான பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இந்த ஃபேக்ட்ரி நிறைவேற்றும் அப்படின்றத நம்ம போக தான் பார்க்கலாம். சங்கல்பில் என்ன பவிஷ் அகர்வால் சொல்ல போகிறாரு அப்படின்றதும் நம்ம பார்ப்போம். ஃபேக்ட்ரியை சுற்றி பார்த்தாச்சு. எங்கேப்பா வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் அலௌடு இல்லை, கேமரா அலௌடு இல்லை. போயிட்டு உள்ளே நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அது எப்படி இருக்குது, அந்த அனுபவம் எப்படி இருக்குதுன்னு உள்ளே போய் வந்தால் தான் தெரியும். இது ஸ்பெஷல் ஒகேஷனில் தான் இது அலோவே பண்ணுறாங்க. இன்னொன்று என்னென்னா, இவங்க ப்ரொடக்ஷனை வந்து இன்னும் ஸ்கேலப் பண்ண வேண்டியது இன்னும் அதிக வேலைகள் இருக்குது. அதனால் உள்ளே வந்து உள்ளே கேமராவை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டமேனிக்கு யாராச்சும் ஏதாச்சும் பேசுவாங்களே அப்படின்றதுனால யாரையும் உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. ஸ்பெஷல் மீடியா பீப்புளை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. யூடியூபர்ஸ் யாரும் பெருசாக அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ யாருமே இப்போ உள்ளே போட மாட்டாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் லைன் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டு இருக்குது. அண்ட் ஃப்யூச்சரில் வந்து இதில் 100 GW திறன் கொண்ட ப்ரொடக்ஷன் லைனாக இது பில்டப் ஆகணும். இது பார்த்திங்கன்னா பெரிய ஃபேக்ட்ரிங்க. இதில் வந்து இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் தான் நம்ம பார்த்தது. உள்ளே வந்து கடல் மாதிரி இருக்குது, பெரிய ஃபேக்ட்ரி. அதில் கூட சில ப்ரொடக்ஷன் லைனப் மட்டும் தான் பார்த்தோம். இந்த செல் ரேப்பிங் பண்ணுறது எப்படி, சிலிண்ட்ரிக்கல் செல் மாதிரி மாற்றுவாங்களே, அது நம்ம பல வீடியோலேயே நம்ம பார்த்துருக்கோம். பார்க்கலன்னா பாருங்கள். ரேப்பிங் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் அந்த செல்லில் எலக்ட்ரோலைட் எப்படி ஃபில் பண்ணுறது, அது ஒரு தனி போர்ஷனு. மொத்தமே பார்த்திங்கன்னா 4 போர்ஷன் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். அது ஃபில் பண்ணுறது, எலக்ட்ரோலைட் ஃபில் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறது, அந்த குறிப்பிட்ட இதை வந்து வெல்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் உள்ளே வந்து கடைசியாக டெஸ்டிங் வந்து பெரிய ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி இருக்குது. எல்லாம் வெளியிலேருந்து தான் நம்ம பார்த்தோம். பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லா இருந்தது. ஒன் டைம் செல் ஃபேக்ட்ரியில் எப்படி இருக்கோ, என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. முக்கியமாக என்னென்னா, இந்த ஃபேக்ட்ரி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய லித்தியம் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு, அதுவும் ஈவிக்கு செல் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு பெரிய கிகா ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபேக்ட்ரி வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது வந்து நான் அஸ் அ இந்தியானா நீங்கள் பாருங்களேன், இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து சைனா கிட்ட டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சைனா கிட்ட ரொம்ப ஹெவியாக நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு செல் அங்கே அவன் தடை பண்ணா அப்படின்னா கூட நமக்கு வந்து இங்கே செல் கிடைக்காது. அப்புறம் ரேர் மெட்டல் நமக்கு வந்து மேக்னெட் கிடைக்கிறது இல்லை. மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து ரொம்ப மற்ற கண்ட்ரியை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி தொழிற்சாலைகள் நிறைய வரணும். இது நாட் ஜஸ்ட் ஓலா அப்படின்ற அந்த பிராண்டை விட்டுட்டு நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கே தோணும் இதெல்லாம் வரணும் அப்படின்னு. அண்டு இல்லை நீங்கள் நெகட்டிவ் காமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் ஓலா ஆஸ் அ பிராண்ட் அப்படின்றத விட்டுட்டு ஓலா ஆஸ் அ செல் மேனுஃபேக்சரர், இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் நிறைய இதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்து இவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது பாருங்கள். ஸோ இந்த ஃபேக்ட்ரியை நீங்கள் சுற்றி நான் வெளியில் வரைக்கும் தான் காமிச்சிருப்பேன். உள்ளே வந்து டோட்டலி நாட் அலவுடு. ஓகே, ரெஸ்ட்ரிக்டட். இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக தான் இருக்குது. திஸ் இஸ் த கிகா ஃபேக்டரி, த பாரத் செல். It is a true revolution, guys, the Bharat Cell. We are here, India's first giga factory, the 4680 Bharat Cell. I have one here. I want to show it to you. I will hold it up, although many of you would have seen it today. The 4680 Bharat Cell. Like I said, dekhne mein chota hai, but bahut complex hai. It is small, but it is mighty, and it is going to have a very big impact on our country. ஓலா சங்கல்ப் 2025 அதோட ஹைலைட்ஸ் நம்ம பார்ப்போம். முக்கியமாக Gen 4 பிளாட்ஃபார்ம் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ பாருங்கள். Motor, the 4680 cell, the MoveOS 6, the ADAS,
the semi-autonomous, and you saw it in the experience zone, the self-driving scooter or self-driving two-wheelers. All of those will come together in our Gen 4 platform. So in just 4 years, guys, we've been in existence for 4 years. That's it. 4 साल पहले बंजर जमीन थी यहाँ पे, कुछ नहीं था. It was just trees across. In 4 years, we have built the future factory. We have built the Giga factory. We have built 4 generations of our platform. And I want to show you a brief video of our Gen 4 platform. A motor that breaks free from rare earth limits. A cell that rewrites the rules of energy. An intelligence that learns, adapts, and evolves. Individually, they're breakthroughs. Together, they're a platform. Introducing Gen 4. Designed for faster innovation, capital light to build. Ready to scale across categories. One platform. Infinite possibilities. The foundation of Ola's future and India's chance to lead the world's mobility and energy revolutions. Built to power everything from personal to shared mobility. இப்போ ஓலா சங்கல்போட மெயின் கான்செப்டே என்னன்னா இந்த 4680 என்னென்ன ப்ராடக்ட்ஸில் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அண்ட் இதில் வந்து ப்ரைஸ் ரிடக்ஷன் இருக்குது. அதை இப்போ ஓலா ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக ஓலா S1 ப்ரோவில் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. இந்த 5.3 கிலோவாட் பேட்டரி இருக்குல்ல ஓலா S1 ப்ரோ ப்ளஸ்ஸு, அதில் நமக்கு 4680 வருது. நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இந்த பேட்டரியோடு இருக்கிற இந்த ஸ்கூட்டர் வாங்கலாமா இல்லையான்னு. நமக்கு இன்னும் இந்த டெஸ்டிங் கிடைக்கல, இன்னும் யாருக்குமே அந்த வண்டியை வந்து டெஸ்டிங் கொடுக்கல. ஆனால் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வர நவராத்திரிக்குள்ளே இது வந்து உங்களுக்கு கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்க சொல்கிற வாக்குறுதி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து இப்போ 1,99,000க்கு இருக்கிறது. இந்த சங்கலுக்கு அப்புறம் 1,69,000க்கு இப்போ இதை ப்ரைஸ் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 10,000 ருபீஸ் இந்த 3 நாளில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா 10,000 ருபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. நல்ல ப்ரைஸு. 5.3 கிலோவாட்டு, கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் கிட்ட ரேஞ்சு சொல்கிறாங்க. மேக் யூஸ் ஆஃப் இட். இவங்க சொல்கிற இந்த S1 ப்ரோ பிளாட்ஃபார்மில் நல்லாவே இருக்குது. அண்ட் இப்போ இருக்கிற இந்த 4680 வர இந்த பேட்ரி வந்து ரியலி அட்வான்ஸ்டு பேட்ரி. இப்போ இந்தியாவில் நமக்கு வந்து 4680 எந்த ஸ்கூட்டரும் இல்லை, எந்த காரும் இல்லை. ஸோ வாங்கி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. பேட்ரி ரிலையபிலிட்டி குறைய சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்தியாவிலேயே சொல்கிறேன் ரொம்ப அட்வான்ஸ்டு செல்லு. ஸோ இந்த ப்ரைஸில் இது இருக்குது. ஓலா ரோட்ஸ்டர் எக்ஸ்பிளஸில் வந்து 9 கிலோவாட்ஸில் ஒரு பேட்டரி வருதா, அது வந்து கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் வருது. அந்த வண்டியை இப்போ வந்து 4680 பேட்டரியோட வர நவராத்திரிக்குள்ளே கொடுக்கறதா ஒரு அறிவிப்பு இருக்குது. அதோட ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதோட ப்ரைஸ் 9 கிலோவாட்ஸோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,90,000 வருது. இப்போ ஆஃபர்லாம் போக உங்களுக்கு வந்து 1,80,000, அதுவும் இந்த 3 நாளில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 1,80,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆஃபரில் வாங்கணுன்னா இந்த 3 நாள் ஆஃபரில் நீங்கள் இந்த ரோஸ்டர் எக்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் S1 ப்ரோ ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், ஓலா 4680 பேட்டரியோட நீங்கள் வாங்கலாம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் தட் ஆஃபர். இப்போ வாங்கணும்னு யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் புக் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து நவராத்திரி வரைக்கும் உங்களுக்கு டெலிவரி வந்து டிலே ஆகும். அதுக்கு மேலே கூட டிலே ஆகலாம், அதோட எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு தெரியாது. ஏன்னா ஓலா இஸ் மென் ஃபார் டெலிவரி டிலேஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க. பார்ப்போம், ஒரு ஜான்வரிக்கும் வெயிட் பண்ணால் கூட உங்களுக்கு வண்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா S1 ப்ரோ ஸ்போர்ட்ஸ் மாடல் வருது. அதோட அறிவிப்பு பாருங்கள்.
நெக்ஸ்ட் வந்து ஓலா S1 ப்ரோலேயே ஸ்போர்ட்ஸ் மாடல் கொண்டு வராங்க. இது யாருக்கு போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏத்தரில் வந்து அப்பெக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் கொண்டு வந்தாங்களா, அதுக்கு தான் டைரக்ட் காம்படிஷன். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதோட ரொம்ப அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1,50,000 இப்போ இன்ட்ரோடக்டரி ப்ரைஸு. இதோட ப்ரைஸ் எனி டைம் சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா இதோட டெலிவரிஸ் வந்து அடுத்த ஜான் மாதம் தான் இதோட டெலிவரி அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு ரீஜன் சிஸ்டம், அடாஸ் கண்ட்ரோல் இருக்குது, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இது மாதிரி பல ஃபீச்சர்ஸு, ஏஐ ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்கூட்டர் அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த கைண்ட் அப்படின்றாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் மாடலில். ஸோ இது இப்போ நீங்கள் புக் பண்ணிங்கன்னா எப்போ கைக்கு வரும் அப்படின்றது நமக்கு சுத்தமாக தெரியாது. ஏன்னா இதோட டெலிவரி டேட்டு அப்படின்றது அடுத்த வருஷம் தான். இது வந்து Gen 4 பிளாட்ஃபார்மில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் லெட்ஸ் சி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னா 1000 ரூபா கொடுத்து புக் பண்ணி பாருங்கள். பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இதுக்கு வெயிட் பண்ணுங்கள், இந்த மாடலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இதோட அப்டேட்ஸ் வந்து டிசம்பருக்குள்ளேயே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு 4680 பேட்டரியோட வருது. அண்ட் ப்ரைஸ் வந்து ரொம்ப காம்படிட்டிவ் ப்ரைஸ். இப்போ 1,50,000 தான் இதை அறிவிப்பு சொல்கிறாங்க. நிறைய பேர் இது புக் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இல்லாமல் MoveOS 6ஓட ரோல் அவுட்டும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ MoveOS 6ல் வந்து இப்போ அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலு, அடாஸ் சிஸ்டம்மு, அதுக்கப்புறம் வந்து இது ஏஐலேயே உங்களுக்கு வந்து எங்கே போகிறோம், எங்கே வரோம், டேஞ்சர் ஜோன் எது வந்து சேஃபஸ்ட் ஸ்பாட்டு, அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து MoveOS 6ல் சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற ஸ்கூட்டரில் செட் ஆகுமான்னு தெரியல. இவங்களோட அடுத்த Gen 4 பிளாட்ஃபார்முக்கு செட் ஆகிற ஒரு OS அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் போக போக தான் நமக்கு தெரியும். லாஸ்ட் வந்து டைமண்ட் ஹெட்டு. இது வந்து ஒன் ஆஃப் த கைண்ட் அப்படின்னு சொன்னாலும் இது வண்டி பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. I just love this bike. I just love it. What do you guys think? The Diamond Head is truly going to revolutionize biking across the world, not just in India. We showed you a concept 2 years ago. Many people felt it will only remain a concept. Well, here you are. We've gone from concept to prototype. But it's not done yet. We haven't fully built it yet. It is going to take us time. We showed you the vision of singularity. We showed you the vision of the technologies. We will build a different cell, a more powerful cell for this bike. We will build our own chip for this bike. We look at the hub-centered steering. Can you see it? We want to get this to you in 2 years. In middle of 2027, in 2 years, we will get this bike to you. I know it's a little far, but it's also a complex bike. So it's a vision. It's going to be absolutely endeavor to build it, but the whole Ola team has taken it up as a challenge. It's a moonshot. Remember, a moonshot is something that is a big leap that will change the industry forever. In 5 lakh rupees, with all the stuff that you saw, 5 lakh rupees, it's a target price. Please don't assume it's all done. But this is our mission, to take biking to the next level in the whole world. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஓலா கிகா ஃபேக்ட்ரி வந்தோம். ஓலா கிகா ஃபேக்ட்ரியில் செல் மேனுஃபேக்சர் பண்ணுறது எல்லாமே நம்ம காமிச்சோம். ஸோ இப்போ இவங்க ப்ரொடக்ஷனை வந்து இப்போ கஸ்டமர் கைக்கு போகிற மாதிரி இப்போ இந்த ரோல் அவுட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 2026 பார்த்தீங்கன்னா Gen 4 பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே 4680 பேட்டரி. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் மறந்துட்டேனே, இவங்க வந்து இந்த ஃபெரைட் மேக்னெட்டில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு இது டெஸ்டிங்லாம் போகும். Gen 4 பிளாட்ஃபார்மில் வந்து ஃபெரைட் மேக்னெட்டோட வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனில் இப்படி ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்மனன்ட் மேக்னெட்டோட தட்டுப்பாடு இருக்குது அப்படின்றதுனால இப்போ ஃபெரைட் மேக்னெட்டுக்கு போகிறாங்க. இது ஓலா மட்டும் இல்லைங்க, ரேர் மெட்டலில் தட்டுப்பாடு எப்போ வந்துச்சோ அப்போவே வந்து இந்தியன் கம்பெனிஸ், இந்தியன் EV கம்பெனிஸ் எல்லாமே வந்து மாற்று வழிக்கு இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு சொல்யூஷன் தான் இந்த ஃபெரைட் மேக்னெட்.
ஏன்னா இவங்க வந்து பெர்மனன்ட் மேனர் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இதுலேயே நம்ம வந்து மோட்டர் ஓட்ட முடியும், ஹை பவர் மோட்டரை வந்து இதில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு போக தான் தெரியும். பட் இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இது இப்போ இருக்கிற மாடலில் வருமா அப்படின்னா இப்போ இருக்கிற மாடலுக்கு கிடையாது, இது ஃபியூச்சரில் வர மாடலுக்கு இந்த ஃபெரைட் மோட்டரோட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஓலா சங்கல்போட இந்த 2025 அவங்களோட அப்டேட்ஸை நம்ம பார்த்தோம், ஹைலைட்ஸை பார்த்தோம். இதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் என்னென்னா இந்த 4680 இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் இந்தியாவிலே. இதை நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா இந்த 4680 அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயங்க. அது ஒரு இந்தியன் கம்பெனி பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அது ஓலா அப்படின்னு இல்லை, நிறைய கம்பெனிஸ் இதில் வந்து பண்ணணும். இந்த மாதிரியான டெக்னாலஜி, புது டெக்னாலஜிஸில் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில தொழில்நுட்ப விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட போய் சேர்த்துருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பற்றி நான் உங்களோட கமெண்ட்ஸை வந்து தெரிவிங்க. See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.